ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒரு ஏசி ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது ஐஎஃப்பி ஏசி. இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வாங்கினேங்க. 28,000 வாங்கினேன். இதோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏசி எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபாஸ்ட் கூல் டெக்னாலஜியான ஒரு ஏசி. ஸோ போட்ட உடனே வந்து கூலிங் வந்துடுது. ஸோ இப்போதைக்கு வாங்கி ஒரு 3 நாள் ஆகுது. ஸோ 3 நாள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இதோட ரிமோட்டு. ஸோ இந்த ரிமோட்டை வந்து பவர் ஆன் பண்ணால் பவர் ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், மோடு இருக்குது. ஸோ மோடில் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கூலிங்கு, அதுக்கு ட்ரை மோடு, அதுக்கப்புறம் ஃபேன் மட்டும் வரும். சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சூப்பர்னு ஒன்று இருக்குல்ல, இதை கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே கூலிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி மோடு இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸி நீங்கள் அனுப்புகிற C1 C2 இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போட்டிருக்கு பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இது 1.5 டன் ஏசி. இப்போ 1.5 டன் ஏசி வந்து 1.3 ஆக்குறேன், 1.2 ஆக்குறேன், 1 டன் ஆக்குறேன், அதுக்கு அரை டன் ஆக்குறேன், 1.8 to 0.6 0.6 அரை டன் வரையும் ஆக்கலாம். சரிங்க. அதான் இது ஒரு இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய டன்னேஜை வந்து மாற்றிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் தான் இருக்குது. அது என்னென்னா, இங்கே பாருங்கள், ஸ்விங்கு. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 வே ஏர் ஃப்ளோ ஏசி வாங்கியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் 4 வே வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிறதும் ரைட் லெஃப்ட்டுன்னு திரும்பும். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற பிளேட் வந்து என்ன ஆகுது பாருங்கள், மேலே போயிட்டு வருதுங்களா, அப்பு டவுன் போயிட்டு வரும். ஆனால் உள்ளே இருக்கிற பிளேடு வந்து அப்படியே தான் நிற்கும். ஆனால் ரிமோட்டில் கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள், ஸ்விங் லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது ஆகலை. ஏன்னா கையில் திருப்புற மாதிரியான இது மாடல் இது நான் வாங்கினது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வாங்கினீங்க அப்படின்னா 4 வே வாங்கினீங்கன்னா உள்ளே இருக்கிறது லெஃப்ட் ரைட்டு போகும். ஸோ அது ஒருத்தவங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து தான். ஸோ எனக்கு 2 வே ஓகே தான். ஆக்சுவலாக 2 வே ஓகே தான். கூட உள்ளே வந்து ஒரு மோட்டார் ஒன்று போட்டுட்டு அவன் எக்ஸ்ட்ரா ஏவா சொல்லி விற்கிறான். ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏசியை வாங்கிக்கோங்க. இது ஐஎஃப்பி ஏசி 3 ஸ்டார் ஏசி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் எது வாங்கலான்னு பாருங்கள். ஸோ நான் ஐஎஃப்பி வாங்கியிருக்கேன். இது என்ன ரிவ்யூ. ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.